எடப்பாடி முடிவால் கடும் கோபத்தில் அமித்ஷா. ஓபிஎஸ் டிடிவியின் அடுத்த கட்ட திட்டம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் பிளவுகள் தோல்வியை தழுவி வருகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விலகியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலத்த அடியாக பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் உள்ள நிலையில் தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. எனவே ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தாலும் கூட தோல்விதான் என ஒரு வாக்குகளை கூட விடாமல் சேர்த்து வரும் நிலையில் அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைப்பதில் தோல்வி அடைந்துள்ளது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக பல பிளவுகளாக பிளக்கப்பட்டுள்ளது அதிமுக. இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா என தனித்தனி அணியாக உள்ளது. 4 அணிகளாக பிரிந்து கிடப்பதால் கடந்த 10 தேர்தலில் அதிமுகவிற்கு தோல்வி மேல் தோல்வி பரிசாக கிடைத்து வருகிறது. எனவே பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அதிமுக நிர்வாகிகள் முதல் தொண்டர்களை எண்ணமாக உள்ளது. ஆனால் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை அதிமுகவில் இணைக்கவே வாய்ப்பில்லை என்று உறுதியாக கூறியுள்ளார். இந்த நிலையில் தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்த எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைமையிடம் கொடுத்த முக்கிய நிபந்தனையாக ஓபிஎஸ், டிடிவி மற்றும் சசிகலாவை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்பதுதான். இந்த சூழலில்தான் பாஜக கூட்டணியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடம்பெற்றிருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அடுத்தடுத்து கூட்டணியிலிருந்து விலகியுள்ளனர். இதனால் மீண்டும் அதிமுகவிற்கு ஆதரவு வாக்குகள் பிரிந்துள்ளது. எனவே தேர்தல் நேரத்தில் பெரும்பாலான தொகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி பெற வாய்ப்புள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கடைசி தேர்தலை கைவிட்டு சென்ற எடப்பாடியின் பேச்சு கேட்டு கூடவே நம்பியிருந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கலட்டிவிட்டது தவறானது என பாஜகவினர் கூறி வருகிறார்கள். இதே கருத்தில் டெல்லியில் பாஜகவினருடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இதனை ஏற்றுக்கொண்ட அமித்ஷாவும் எடப்பாடியின் செயல்பாடுகளால் அதிருப்தியில் அடைந்துள்ளாராம். இந்த சூழலில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அந்த வகையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவிக்கு இருக்கும் முதல் தேர்வு தாவேகா தான். தற்போது திமுகவிற்கு தேர்தலில் கடும் போட்டியாக விஜய் இருப்பார் என கூறப்படுகிறது. எனவே விஜய் தலைமையிலான கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. அல்லது தேமுதிக, ராமதாஸ், பாமகவுடன் தனி அணியாக ஓபிஎஸ், டிடிவி இணைந்து புதிய கூட்டணி உருவாக்கலாம் எனவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் விலகியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலத்த அடியாகவே பார்க்கப்படுகிறது.